வருகை தந்திருக்கும் விசேட அதிதிகள், உலமாக்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் சூப்பர் ஸ்டார் விமன் சொசைட்டி அவர்களோடு ஒரு துணையாக நின்று நாங்களும் இந்த நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் என்று பாரிய அளவில் முயற்சி செய்த கேப் ஃபவுண்டேஷன், முக்கியமாக இல்ஹாம் ரமீஸ் நானாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு என்னுடைய இனிய சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்க சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? இது போதாது, இன்னும் சத்தமா சொல்லுங்க பாப்போம். ரைட். இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நாள் இல்லையா? ஓவா இல்லையா? அதாவது பெற்றோர்களாகிய நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய திறமைகளை இனம் கண்டது மட்டும் இல்லாம அவங்கள இந்த போட்டியில பங்கு பெற செய்து அதுல வெற்றியும் பெற்று இன்றைக்கு பரிசுகளை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு குடும்பம் இல்ல, நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு மத்தியில உங்களை சந்திச்சதுல எனக்கு மிச்சம் சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். ஒரு ஷேகினுடைய மாணவன் தன்னுடைய ஷேகிடத்துல போய் கேட்கிறான், நான் நபிய கனவுல காணணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதுக்கு அந்த ஷேக் எந்த ஒரு பதிலுமே சொல்லல. இந்த மாணவரும் அந்த ஷேக விடுற மாதிரி தெரியல. திரும்ப திரும்ப அதே கேள்வியை தன்னுடைய ஷேகிடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் இந்த மாணவனுடைய ஆர்வத்தை பார்த்த அந்த ஷேக் இரவு சாப்பாட்டுக்கு இந்த மாணவனை வீட்டுக்கு வருமாறு அழைக்கிறார். இந்த மாணவரும் இரவு சாப்பாட்டுக்கு ஷேகினுடைய வீட்டுக்கு போற நேரம் அவர் எனக்கு எப்படி நபிய கனவுல காண்றது என்று சொல்லி தருவாரா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஆர்வத்துல அந்த ஷேகினுடைய வீட்டுக்கு போறேன். அங்க போய் பார்த்தா விதவிதமான உணவுகள் சமைத்து வைக்கப்பட்டிருந்துச்சு. முதல்ல இந்த ஷேகும் இந்த மாணவரும் சேர்ந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த மாணவன் உணர்ந்தான், அந்த சாப்பாட்டுல அதிகமாக உப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது. உப்பு தின்றவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே போல இந்த மாணவரும் என்ன செய்யறாரு, சாப்பாடு வைக்கப்பட்டிருக்க இடத்துல தண்ணியை தேடி பார்க்கிறாரு. ஆனா அங்க தண்ணி வைக்கப்பட்டிருக்கல. தன்னுடைய ஷேகிடத்துல போய் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாரீங்களா? அதுக்கு அந்த ஷேக் சொல்றாரு, இங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இதை கேட்ட அந்த மாணவர், அவர் ஒரு நல்ல மாணவர் என்றதுனால அந்த சாப்பாட்டுக்கு எந்த ஒரு குறையுமே கூறாம அவருக்கு முடியுமான அளவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னால இந்த ஷேகும் இந்த மாணவரும் கொஞ்ச நேரம் பேசி கொண்டு இருக்கிறாங்க. திரும்பவும் இந்த மாணவர் தன்னுடைய ஷேகிடத்துல கேட்கிறாரு, நான் எப்படி நபிய கனவுல காண்றது? அதுக்கு அந்த ஷேக் சொல்றாரு, இப்ப நீங்க களைப்பாக இருப்பீங்க, இப்ப நீங்க தூங்குங்க. ஆனா நாளைக்கு காலையில உங்களுக்கு நான் எப்படி நபிய கனவுல காண்றதுன்னு சொல்லித்தார். இதை கேட்ட அந்த மாணவரும் சரின்னு சொல்லிட்டு தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில இந்த ஷேக் வந்து விசாரிக்கிறாரு, நேற்று இரவு நீங்க என்ன கனவு கண்டீங்க? அதுக்கு அந்த மாணவர் சொல்றாரு, நான் ஒரு ஆழமான கிணறு, ஒரு தெளிஞ்ச குளம், நல்ல மழை பெய்கிறது, ஒரு உயரமான நீர்வீழ்ச்சி, ஒரு பரந்த கடல் கண்டேன். அதுக்கு அந்த ஷேக் சொல்றாரு, நேற்று உங்களுடைய நோக்கம் தண்ணீராக இருந்துச்சு, அதனால தான் நீங்க தண்ணீர் சார்ந்த இடங்களை கனவுல கண்டீங்க. அதுவே உங்களுடைய நோக்கம் நபியாக இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க நபியையும் கனவுல காணுவீங்க. இந்த நோக்கம் தான் ஒரு மனிதனை சரித்திரத்தை படிக்கிறவனா படைப்பவனான்னு சொல்லி தீர்மானிக்குது. விதியை மத்தியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அதாவது நான் அல்லாஹ் விதிச்ச விதியை பத்தி சொல்ல வரல, ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதரை பார்த்து விதிக்கிற விதியை மதியால் வெல்லலாம். ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆட்சி செஞ்சு கொண்டு வந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு.
அந்த ராஜாக்கு இருந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த ராஜா சரியான மாதிரிக்கு தாழ்வு மனப்பான்மை கொண்டவர். அதே நேரத்துல இவர் ராஜா தானே, இவர வாழ்க்கையில எல்லாமே திகட்ட திகட்ட கிடைச்சி அவர வாழ்க்கையில இருக்கிற தித்திப்பும் சுவாரஸ்யமும் இல்லாம போயிடுச்சு. இதனால சோர்வடைஞ்ச இந்த ராஜா அதிகமாக நடனங்கள் நாடகங்கள் பார்க்கிறது, சிறந்த புலவர்களை அழைச்சி கவிதைகள் கேட்கறதுன்னு சொல்லி அதிகமாக பொழுதுபோக்குகளை ஈடுபட்டு வந்தார். ஆனா காலப்போக்குல எந்த பொழுதுபோக்குகளும் இந்த ராஜாக்கு சந்தோஷத்தை தரல. இதனால திரும்ப சோர்வடைஞ்ச அந்த ராஜா அரண்மனையில் இருக்கிற ஓவியத்தை எல்லாத்தையும் பார்வையிட்டு கொண்டிருந்தார். திடீர்னு இந்த ராஜாக்கு ஒரு யோசனை வந்துச்சு. தன்னுடைய தூதுவன் அழைச்சு சொன்னாரு, தலை சிறந்த ஓவியர்களே, ராஜா ஒரு ஓவிய போட்டிக்காக வேண்டிய அரண்மனைக்கு அழைப்பு விடுத்ததாக பல நாடுகளுக்கு அறிவியுங்க. இதை கேட்ட அந்த தூதுவரும் ராஜாவினுடைய கட்டளைக்கு இணங்க இந்த அறிவித்தலை பல நாடுகளுக்கு அறிவிக்கிறார். நிறைய ஓவியர்கள் இந்த போட்டிக்கு கலந்து கொள்றாங்க. ஆனா தலை சிறந்த ஓவியர்களாக 7 ஓவியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எத்தனை ஓவியர்கள்? 7 ஓவியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த 7 ஓவியர்களையும் ராஜா நல்ல விதத்துல அரண்மனைக்கு வரவேற்கிறார். இத பார்த்த அந்த ஓவியர்கள் மிச்சம் சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த ராஜா இந்த ஓவியர்களை அந்த அரண்மனையிலேயே தங்கவும் வச்சார். அடுத்த நாள் காலையில இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராஜா இந்த போட்டியினுடைய விதிமுறையை இந்த ஓவியர்களுக்கு விளக்குறார். அதாவது, என்ன யாரு அழகா வரைறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய ராஜ்யத்தில் ஒரு பகுதியை தருவேன். அதுவே என்ன நீங்க தவறாக வரைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய கை வெட்டப்படும். இதை கேட்ட ஓவியர்கள் எல்லாம், நாங்கெல்லாம் தலை சிறந்த ஓவியர்கள், இவரை வரையறதுல ஒரு செய்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே ஏளனமாக விட்டுடுறாங்க. முதலாவது ஓவியர் தன்னுடைய ஓவியத்தை வரைகிறதுக்காக முன்னாடி போறாரு. தன்னுடைய உள்ளத்துல நினைக்கிறாரு, எனக்கு தான் இந்த ராஜ்யத்தில் ஒரு பகுதி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவருடைய ஓவியத்தை வரைகிறார். அந்த ஓவியத்துல ராஜா கம்பீரமாக அரியாசனத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற மாதிரி வரைகிறார். வரைஞ்சு முடிச்சதுக்கு பின்னால அந்த ஓவியத்தை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுக்கிறார். இதை எடுத்து பார்க்கிறார் அந்த ராஜா. இதை எடுத்து பார்த்த அந்த ராஜாக்கு சரியான மாதிரிக்கு கோபம் வந்துச்சு. சிப்பாய்க்கு கட்டளை இட்டாரு, சிப்பாயே இந்த ஓவியனுடைய கையை வெட்டுங்க. இதை கேட்ட அந்த ஓவியன் அதிர்ச்சி அடைஞ்சான். ராஜா, நான் உங்களை அழகாகத்தானே வரைஞ்சிருக்கிறேன், இதுக்காக வேண்டிய கையை வெட்ட சொல்றீங்க? அதுக்கு அந்த ராஜா சொல்றாரு, நான் ராஜா, என்னுடைய குறைய நீ எனக்கே வரைஞ்சு காட்டுவியா? இந்த ராஜாக்கு இருந்த குறை என்னன்னு சொன்னா, இந்த ராஜாவுடைய வலது கண் இப்படி பொத்திப்பட்ட மாதிரி தான் இருக்கு. இத அந்த ஓவியர் அப்படியே வரைஞ்சிட்டார். இதனால அந்த ஓவியருடைய கையும் வெட்டப்பட்டுச்சு. இதை பார்த்த மற்ற ஓவியர்கள் எல்லாம், சரிதானே, ஒரு ராஜாவுடைய குறைய ராஜாக்கே வரைஞ்சு காட்டினா கையை வெட்டத்தானே செய்வாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. 2வது ஓவியர் நினைக்கிறாரு, நல்ல வேளை நான் 2வது ஓவியனாக இருந்தேன், முதலாவது ஓவியனாக இருந்தா எனக்கும் இதே நிலைமைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2வது ஓவியர் வரைகிறதுக்காக முன்னாடி போறாரு. தன்னுடைய உள்ளத்துல நினைக்கிறாரு, நான் தான் அந்த அதிர்ஷ்டசாலி, எனக்கு தான் இந்த ராஜ்யத்துல ஒரு பகுதி கிடைக்க போகுதுன்ட்டு சந்தோஷமாக அந்த ஓவியத்தை வரைகிறாரு. அந்த ஓவியத்துல ராஜானுடைய கண்ணை திறந்திக்கிற மாதிரி வரைகிறாரு. எப்படி வரைகிறாரு? எப்படி வரைகிறாரு சொல்லுங்க பாப்போம். திறந்திக்கிற மாதிரி வரைகிறாரு. வரைஞ்சு முடிச்சதுக்கு பின்னால அந்த ஓவியத்தை கொண்டு போய் சந்தோஷமாக ராஜா கிட்ட கொடுக்கிறாரு. இதை எடுத்து பார்க்கிறாரு அந்த ராஜா. இதை எடுத்து பார்த்த அந்த ராஜா, சிப்பாயே இந்த ஓவியனை கொண்டு போய் சிறையில் அடைங்கன்னு சொன்னார். இதை கேட்ட அந்த ஓவியன் அதிர்ச்சி அடைஞ்சான். ராஜா, நான் உங்களுடைய குறையை தான் எடுத்து காட்டவே இல்லையே, இதுக்காக வேண்டி என்ன சிறையில் அடைக்க சொல்றீங்க? அதுக்கு அந்த ராஜா சொல்றாரு, இதுதான் நானே இல்லையே, என்னுடைய வலதுக்கான் இப்படி பொத்திப்பட்ட மாதிரி இல்லையா இருக்கும் அப்படின்றார். இதை கேட்ட மற்ற ஓவியர்கள் எல்லாம் பயத்தால கதிகலங்கி போனாங்க. 3வது ஓவியர் ராஜாவுடைய கண்ணை திறந்த மாதிரி வரைகிறதா மூடின மாதிரி வரைகிறதான்னு சொல்ற பதட்டத்துல ராஜாவை வரையாம ராஜாவுக்கு பக்கத்துல நின்று கொண்டிருந்து சிப்பாயை வரைஞ்சு வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு ஓவியர்களாக ஒவ்வொரு தவறை செஞ்சுட்டு சிலருடைய கை வெட்டப்பட்டுச்சு, சிலர் சிறைக்கு போனாங்க. இது எல்லாத்தையும் 7வதா இருந்த ஓவியர்
அவதானிச்சு கொண்டு இருக்கிறார். இப்ப 7வது ஓவியருடைய நாள் வருது. இந்த 7வது ஓவியர், அவர் ஒரு ஓவியர் மட்டும் இல்ல, அவர் ஒரு சிறந்த ஞானியும் கூட. ராஜா கோபத்திலிருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஓவியர் ராஜாவை கொஞ்சம் அமைதிப்படுத்த நினைக்கிறார். ராஜாக்கு ஒரு கவிதையை சொல்றாரு. அந்த கவிதையில, ராஜா நீங்க ஒரு வீரர், உங்களை நான் மற்ற ராஜாக்கள் மாதிரி சிம்மாசனத்தில் உட்கார்ந்திக்கிற மாதிரி எல்லாம் நான் வரைய மாட்டேன். உங்களை நான் ஒரு யுத்த களத்துல எதிரிய ஈட்டியால குறி பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி தான் நான் வரைய ஆசைப்படுறேன் அப்படின்றார். இத கேட்ட அந்த ராஜாவும் இதுக்கு அனுமதியை வழங்குறாரு. இந்த ஓவியரும் ராஜா ஒரு யுத்த களத்துல எதிரிய ஈட்டியால குறி பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி வரைகிறார். பொதுவா குறி பார்க்கிற நேரம் ஒரு கண்ணை இப்படி பொத்தி கொண்டு தான் குறி பார்ப்பாங்க. அதனால இந்த ஓவியர் இந்த ராஜாவுடைய குறையையும் எடுத்து காட்டல, அதே நேரத்துல ராஜா ஒரு வீரர்னும் காட்டியாச்சு. இப்ப இதை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுக்கிறாரு. இதை எடுத்து பார்க்கிறார் அந்த ராஜா. இதை எடுத்து பார்த்த ராஜா சந்தோஷத்துல மூழ்கி போறாரு. இந்த ஓவியருக்கு பரிசாக தன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு பகுதியை கொடுக்கிறார். அதே நேரத்துல தன்னுடைய அரண்மனையில் இருந்த விலை உயர்ந்த பொக்கிஷங்களையும் இவருக்கு பரிசாக வழங்குறார். இந்த ஓவியர் இந்த ராஜா கிட்ட இருந்து தப்பிக்க பயன்படுத்திய ஆயுதம் என்ன? சொல்லுங்க பாப்போம். என்ன ஆயுதம்? இல்ல, அறிவு. இந்த அறிவை நாங்க எங்க இருந்து பெற்றுக்கொள்றது? எங்க இருந்து பெற்றுக்கொள்றது? சொல்லுங்க பாப்போம். படிப்பு, கல்வி. கல்வி என்பது ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்று சொன்னார் கிரேக்க நாட்டு தத்துவ ஞானி பிளேட்டோ. இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அதுதான் கல்வி. நெல்சன் மண்டேலா. அறியாமை என்பது வெட்கக்கேடான ஒன்று, ஆனால் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமை அதை விட வெட்கக்கேடான ஒன்று என்று கூறினார் பெஞ்சமின் பிராங்க்லின். நான் தோற்பதே இல்லை, ஒன்று வெற்றி அடைகிறேன், இல்லையே கற்றுக்கொள்கிறேன். நெல்சன் மண்டேலா. இந்த வாய்ப்பை அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். வயதில் சிறியவராக இருந்தாலும் பல கருத்துக்களை தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் எங்களுக்கு வழங்கிய சகோதரருக்கு எங்களுடைய பலத்த கரகோஷங்களை வழங்கி உற்சாகப்படுத்துங்கள். சகோதரர் சைஃபுல்லாவிற்கான நினைவு சின்னத்தை வழங்குவதற்காக கேப் ஃபவுண்டேஷன் தலைவர் MRM அனஸ் அவர்களையும் கேப் ஃபவுண்டேஷன் அங்கத்தவர் MRM இல்ஹாம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். சகோதரர் சைஃபுல்லாவையும் மேடைக்கு அழைக்கிறேன். Thank you.